ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு நவம்பர் மந்த் ஹால் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நவம்பர் மந்த் நான் என்னென்ன வாங்கினேன், என்னென்ன புதுசாக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் என்னோட கண்டிஷனர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இது இந்த நவம்பர் மந்த் க்ராசரி பர்ச்சேஸில் தான் இது பார்த்தேன். ஸோ பேண்டீனோட கண்டிஷனர் இது புதுசாக வந்திருக்கா என்னன்னு தெரில, பட் இந்த கோல்டன் கலர் அழகாக இருந்ததுன்னு சொல்லி இது வந்து வாங்கினேன். இது வந்து என்ன போட்டிருக்குன்னா கொலாஜன் ரிப்பேர் கண்டிஷனர்னு போட்டிருக்கு. ஹெல்ப்ஸ் ரிப்பேர் அப் டு 3 months ஆஃப் டேமேஜ் இன் 3 minutes. 3 months டேமேஜை 3 minutesல வந்து இவங்க சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தெரில, நான் இன்னைக்கு தான் யூஸ் பண்ணேன் ஆக்சுவலாக என்னோட ஹேருக்கு. பட் நல்லாவே இருக்கு. கண்டிஷனர் வந்து நல்லா தான் இருக்கு. ஒயிட் கலர்ல கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கு. அண்ட் ஹேருமே நல்லா சாஃப்டா ஃப்ரிஸ் ஃப்ரீயா இருக்கு. ஸோ நல்ல ஃபைண்டு தான் நினைக்கிறேன். யூஸ்வலா நான் வந்து லாரியலோடது வாங்குவேன், அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த டைம் பேண்டீன் ட்ரை பண்ணேன் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ குட். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்னீக்கர்ஸ். என்கிட்ட வந்து ஒரு பெய்ஜ் கலர் ஸ்னீக்கர்ஸ் மட்டும்தான் இருக்கு. சரி ஒரு ஒயிட் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரீசெண்டா மேக்ஸ் போயிருந்தப்போ அங்கே பார்த்தோம். எனக்கு இந்த ஒயிட் ஸ்னீக்கர் வந்து பிடிச்சிருந்தது. லைக் வேற எந்த கலருமே வராம பிளெயின் ஒயிட் இந்த ஸ்னீக்கர்ஸ். ஸோ இது ப்ரைஸ் பார்த்தப்போ 399 தான் போட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இதோட மெட்டீரியல் வந்து நம்ம நார்மல் ஸ்னீக்கர்ஸ் மாதிரி அந்த கிளாத்தோ இல்லை அந்த லெதரோ அந்த மாதிரி கிடையாது. நமக்கு கிளாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி மெதுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். ஸோ போட்டுக்கிறதுக்கு கம்ஃபியாக தான் இருந்தது. ஸோ அதனால நான் இதே வாங்கிட்டேன். 399க்கு நல்லா தான் இருக்கு. ஃபுல் மெட்டீரியலுமே அந்த கிளாக் டைப் மெட்டீரியல் தான். அந்த மெட்டீரியல் பேர் தெரியல, அந்த ரப்பர் மாதிரி மெதுக்கு. அண்ட் இது இவ்வளோண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 inch ஹீல் வேற இருக்கு. ஸோ நல்லா தான் இருக்கு. ஸோ இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறமா வெஸ்ட் சைடுக்கு எதுக்கோ யாருக்கோ என்னோட நீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண போனோம் பர்த்டே ட்ரெஸ். ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த டெனிம் ட்ரெஸ் நல்லா இருக்கு, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அதனால இது நானும் ரொம்ப நாளா டெனிம் ட்ரெஸ் வந்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த கலர் இந்த இது உனக்கு நல்லா இருக்கும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து வாங்கி விட்டேன். இது வந்து கொஞ்சம் ஆக்சுவலா மினி ட்ரெஸ், மிடி கூட சொல்ல முடியாது, அபவ் மீ தான் வருது. பட் நல்லா இருக்கு. ஃபிட் எல்லாமே குவாலிட்டி சூப்பரா இருக்கு. வெஸ்ட் சைடு தான் ஆப்வியஸா நல்லா தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாவே பட்டன் அப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து ஒரு டெனிம்லயே ஒரு பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இது டெனிம்ன்றதுனால நான் என்னோட சைஸ் எஸ் எடுக்கல, எம் தான் எடுத்தேன். பிகாஸ் டெனிம்ன்றதுனால அது எப்படி கொஞ்சம் கூட ஸ்ட்ரெச் ஆக போறது இல்லை. ஸோ நம்ம உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள வந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு எம் எடுத்துட்டேன். நல்லா இருக்கு, ஃபிட் சூப்பரா இருக்கு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் பர்ச்சேஸ். அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்டைல் அப் இப்போ வந்து புதுசா ஊண்டுன்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து ஒரு பிரேஸ்லெட் செட்டு வந்து வாங்கினேன். ஸோ அதை எடுக்க முடியாது. நான் வந்து சைட்ல வந்து வீடியோ பிக்சர் அட்டாச் பண்றேன். அதுல வந்து 4 பிரேஸ்லெட்ஸ் இருந்தது ஒரு செட்ல. லைக் ஒன்று வந்து அந்த கடா சும்மா அப்படி பேங்கிள் மாதிரி போட்டுக்கிற மாதிரி, மற்றதெல்லாம் செயின் போட்டுக்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் முன்னாடியே ஸ்டைல் அப்ல வந்து அந்த மாதிரி ஒரு இது வாங்கியிருக்கேன், ஒரு பேங்கிள் டைப் அந்த பிரேஸ்லெட் வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து ஆன்டி டார்னிஷ் நான் வாங்கி கிட்டத்தட்ட 7-8 months இருக்கும். இன்னும் கருத்து போகல. ஸோ அதை நான் அடிக்கடி யூஸும் பண்ணியிருக்கேன். பட் அது கருத்து போகல, குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ அதனால இன்னொரு செட் இந்த 4 பிரேஸ்லெட்ஸ் இருக்கிறது வாங்கிட்டேன். ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. ஒரு 2 பிரேஸ்லெட் மட்டும் ஸ்டோன்ஸ் இருக்கும். அண்ட் ஒன்று வந்து ஜஸ்ட் செயின் மட்டும் இருக்கும். நம்ம ஏதாவது சாம்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அதில் போட்டுக்கலாம். அதுவுமே க்யூட்டாக இருக்கும். ஸோ எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் வாட்சோட சேர்த்து ஸ்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அதோட ப்ரைஸ் வந்து 299. குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அது ஒன்று. அண்ட் லாஸ்ட் ஒன் இந்த பாடி மிஸ்ட் ஃப்ரம் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரீசெண்ட் டேஸாக பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் பிடிச்சிருக்காமா. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பாடி வாஷ் அண்ட் டியோடரண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அவங்க வாங்கினப்போ சொன்னாங்க பை 2 get 1 ஆஃபர் இருக்கு, இன்னொன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த பை 2 வந்து அவங்க வாங்கிட்டாங்க. get 1 வந்து நான் இந்த பாடி மிஸ்ட் வந்து வாங்கினேன். நல்லா இருக்கு. இதுவுமே ரொம்ப மைல்டான ஒரு மிஸ்டா இருக்கு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பாடி லோஷன் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து
பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஸ்டே வந்து லாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் இது வரைக்கும் பாடி மிஸ்ட் ட்ரை பண்ணதில்லை. ஒரே ஒரு வாட்டி லைஃப் ஸ்டைலில் வாங்கினேன். அது வாங்கி யூஸ் பண்ணிட்டு சரியான தலைவலி. ஸோ அதில் இருந்து பாடி மிஸ்ட் வாங்கினதில்லை. பட் இது அங்கே நான் ட்ரை பண்ணப்போ ரொம்பவே மைல்டாக இதுவுமே அந்த மாதிரி ஒரு பெரி ஃப்ராக்ரன்ஸில் தான் இருந்தது. ஸோ அதனால இது வாங்கியிருக்கேன். ஒரு நாள் யூஸும் பண்ணிட்டேன் நேற்று வெளில போகிறப்போ. நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக ஃப்ரீ ஐட்டம். இதெல்லாம் தான் நான் வந்து நவம்பர் மந்த் பர்ச்சேஸ் பண்ணது. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இதுக்கெல்லாம் லிங்க் கிடைக்குமா தெரியல, கிடைச்சதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.